ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி பண்ண போகிறோம். அதுக்கு முருங்கைக்கீரையை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடியை ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு வானலியில் நம்மளுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு, தோலோடு இருக்கிற உளுந்தம் பருப்பு, தோல் இல்லாத இருக்க உளுந்தம் பருப்பு, அரிசி சாப்பாட்டுக்கு போடுவோம்ல அந்த அரிசி, இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மிளகு. இதுதான் நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கடலப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தோலோடு இருக்க உளுந்தம் பருப்பையும் உளுந்தம் பருப்பு இருக்குல்ல அதையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 100 கிராம் நான் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மட்டும் உருண்டு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு. சும்மா ஒரு 20 கிராம் எள்ளும் ஒரு 10-15 மிளகு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வேணுங்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா கழுவி காய வச்சு தண்ணியே இல்லாமல் பாருங்கள் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு. இதே மாதிரி எடுத்து வானலியில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை ஸ்மெல் நல்லா இருக்குது அந்த இட்லி பொடியில். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 15 காஞ்ச மிளகாயை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு 10-15 வெள்ளைப்பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறோம். தோலோடு இந்த இருக்கிற எண்ணெயிலேயே இந்த 10 வெள்ளைப்பூண்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்து இந்த ரெசிபிக்கு இந்த பூண்டு சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடி நல்லாவே வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பாருங்கள் நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓரளவுக்கு கரகரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பாய்.